இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல்லில் உயிரியல் முறையில் பூச்சி மேலாண்மையை ஊக்குவித்தல் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஆர் நளினி அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ நான் நெற்பயிரில் முக்கியமான பூச்சிகளுக்கு உயிரியல் முறையில் எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்துறது என்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ நெற்பயிரில் எடுத்தோம்னா தண்டு துளைப்பான், இலை மடக்கு புழு, அப்புறம் ஒரு சில பகுதியில் ஆனைக்கொம்பனி தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதை எப்படி நம்ம உயிரியல் முறையில் கட்டுப்படுத்தலாம்? ஏன்னா விவசாயிகள் நிறைய பேர் இப்போ இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறதுனால பூச்சிக்கொல்லிகள் மருந்தை பயன்படுத்துவதை கம்மி பண்ணியிருக்கீங்க. இது பல வருஷங்களாக சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேர் கடைப்பிடிக்காதனால நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அதை தெரிவிச்சுக்கலான் இருக்கேன். இந்த நெல் தண்டு துளைப்பானுக்கு பார்த்திங்கன்னா முட்டை ஒட்டுண்ணி ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம், இந்த முட்டை ஒட்டுண்ணி இப்படி எக்கார்டில் கிடைக்குது. இதை நம்ம ஆய்வகத்தில் பல மடங்கு உற்பத்தி பண்ணி இதை நம்ம நெல் வயல்களில் விடுவிக்கலாம். இந்த ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம்ங்கிற ஒட்டுண்ணிங்கிறது ஒரு ஏக்கருக்கு 2 cc சொல்கிறோம். நட்ட 30வது நாள்லேருந்து ஒரு வாரம் இடைவெளியில் 3 தடவை நம்ம வயல்களில் இடணும். இதே மாதிரி இந்த இலை மடக்கு புழுவுக்கு ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம்னு கிடைக்கும். அது நம்ம இதே மாதிரி நட்ட 30வது நாள் இல்லைன்னா 37வது நாள்லேருந்து 3 முறை 2 cc ஒரு ஏக்கருக்குன்னு விடுவிக்கலாம். இப்போ இந்த முட்டை ஒட்டுண்ணி நம்ம விடுவிக்கிற நேரம் மிக முக்கியமானது. நான் முட்டை ஒட்டுண்ணின்னு சொன்னேன். இது முட்டை பருவத்திலே அந்த தண்டு துளைப்பானோட முட்டையோ இல்லை இலை மடக்கு புழுவோட முட்டையோ போய் இந்த குளவி தாக்க போகுது. அதனால் முட்டை பருவம் இருக்கும்போது நம்ம விடணும். இதுக்கு நம்ம சிறந்த நட்ட 30வது நாள் சொல்கிறத விட என்னைக்கு நமக்கு அந்த அந்து பூச்சி வயல்களில் தெரியுதோ அந்த டைமில் நம்ம விடுவிச்சோம்னா ரொம்ப பயன் கிடைக்கும். ட்ரைகோகிராமா ஒட்டுண்ணி அட்டை நமக்கு பல இடங்களில் கிடைக்குது. ஒரு cc ரூபாய் 40 அப்படிங்கிற விகிதத்தில் விற்கிறாங்க. ஒரு சில இடத்துல 60 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. இப்போ இதை நம்ம கரெக்டான டயத்துக்கு கிடைக்குமா? அப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நெல் விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்தில் வேணும்னா இண்டன் கொடுத்து இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ரொம்ப எளிய முறை தான். அதே மாதிரி செலவும் இல்லை. நீங்கள் அவங்கவுங்க விவசாயிகள் கூட ஒரு குழுவாக சேர்ந்து இதை நீங்கள் தயாரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஒட்டுண்ணி அட்டை இது ட்ரைகோகிராமா முட்டை ஒட்டுண்ணி அட்டை. இதை தயாரிப்பதற்கு ஒரு முட்டை வேணும். அந்த முட்டைக்கு நம்ம இந்த ரைஸ் மாத்தை பயன்படுத்துகிறோம். இதை நம்ம இந்த மாதிரி கம்பு கிரெயினை வச்சு இதில் நம்ம ஈஸியாக பெருக்கம் அடைய வச்சு அப்புறம் இந்த அந்து பூச்சிகளை நம்ம கலெக்ட் பண்ணி முட்டைகளை எடுத்துடலாம். இதுதான் அந்து பூச்சி, நெல் ரைஸ் மாத்துன்னு சொல்லுவோம். நெல் அந்து பூச்சி இதோட முட்டைகள் பார்த்திங்கன்னா இந்த ரவை மாதிரி இருக்கும். இந்த முட்டைகளை எடுத்து இந்த அட்டைகளில் நம்ம பசை போட்டு ஒட்டிட்டு நீங்களே தயாரித்து நீங்களே உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் கரெக்டான, அதாவது முட்டை பருவம் வயலில் இருக்கும்போது நம்ம விடுவிச்சா தான் இதோட பலன் கிடைக்கும். அதனால நம்மளே உற்பத்தி செய்தும் விடுவிக்கலாம். இப்போ இந்த முட்டை ஒட்டுண்ணி ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கமும் ட்ரைகோகிராமா கிலோனிஸ் நம்ம ஆய்வகத்தில் பெருக்கம் செய்து விடுவிக்கிறோம். இது அல்லாமல் பல முட்டை ஒட்டுண்ணிகளும் இயற்கையிலே வயல்களில் இருக்குது. இதை நம்ம பெருக்கம் செய்ய முடியாது. ஆனால் நம்ம அதை பாதுகாத்து அதோட எண்ணிக்கை கூடுறதுக்காக நம்ம பல உத்திகளை ஃபாலோ பண்ணலாம், பல உத்திகளை பயன்படுத்தணும். அதாவது இது அல்லாமல் இந்த முட்டை ஒட்டுண்ணி மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா மற்ற புழு ஒட்டுண்ணிகள் இருக்குது.
அப்புறம் குளவி வகைகளில் நிறைய வந்து புழுக்களை தாக்கும். அதே மாதிரி ஒட்டுண்ணிகள் போக நாவாய்ப்பூச்சி வகைகள், நாவாய்ப்பூச்சி வகைகள்லையும் பல வகை இருக்குது. அதே பச்சை நாவாய்ப்பூச்சி, கொலைக்கார நாவாய்ப்பூச்சி, இதெல்லாம் வந்து தீமை செய்யும் பூச்சிகளை வந்து அழிக்கக்கூடியது. அதே மாதிரி நிறைய இறை விழுங்கிகளுமே பார்த்திங்கன்னா வயல்களில் நிறைய இருக்கும். அந்த இறை விழுங்கிகளையும் நம்ம ஊக்குவிக்கலாம். ஆக பார்த்திங்கன்னா நம்ம நெல் வயலில் எடுத்திங்கன்னா தீமை செய்யும் பூச்சிகள் எவ்வளோ இருக்கோ அதே அளவிற்கு நன்மை செய்யும் பூச்சிகளும் இருக்குது. அந்த நன்மை செய்யும் பூச்சிகள் வகைகளில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானதில் வந்து இந்த ஒட்டுண்ணி வகைகள், அப்புறம் குளவிகள், நாவாய்ப்பூச்சிகள், அப்புறம் வந்து இறை விழுங்கிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீலக்கொம்பு வெட்டுக்கிளி, பொறிவண்டு, தட்டான், ஊசி தட்டான், இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த இது மற்றும் அல்லாமல் சிலந்தி வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. பல வகையான சிலந்திகளும் பார்த்திங்கன்னா நெல்வயலிருந்து பூச்சிகளை உண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆய்வகத்தில் பெருக்கம் செய்து விடுவிக்க முடியாத ஒட்டுண்ணிகள் அல்லது இறைவிழுங்கிகள், அதாவது நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து நம்ம வந்து வயல்களிலே அதுகளோட எண்ணிக்கையை வந்து கூட்டணும். அதுக்கு நம்ம வந்து அதுக்கு தங்கும் இடம் கொடுக்கணும், உணவும் கொடுத்தோம்னா அதோட பெருக்கம் நமக்கு இருக்கும். அதனால நம்ம நெல் மட்டும் பயிரிட்டு இல்லாமல் வரப்புகளில் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் உளுந்து இல்லை பாசி பயிர் போடுவாங்க. இப்போ நாங்கள் பரிந்துரைக்கிறது என்னென்னா பல மஞ்சள் இல்லை வெள்ளை பூக்கள் கொண்ட எந்த பயிர்னாலும் இடலாம். அதாவது இப்போ உளுந்து, பாசி பயிர், காராமணி இல்லை தட்டைப்பயிருன்போம், அந்தது சோளம், மக்காச்சோளம், எள்ளு, சூரியகாந்தி, இந்த மாதிரி நமக்கு என்ன பயிர்கள் பூக்கிற இது இருக்கோ எல்லாமே நம்ம வந்து வயல்கள் வரப்புகளில் வந்து நம்ம வளர்த்தோம்னா அந்த பூக்கள் இருந்தோ அல்லது மகரந்தமோ இந்த நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு கிடைச்சி இந்த நன்மை செய்யும் பூச்சிகளோட பெருக்கம் வந்து அதிகமாகும். இந்த நெல் மற்றும் இல்லாமல் மற்ற தாவரங்களை வளர்க்கும்போது இந்த நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு வந்து தங்கும் இடமும் கிடைக்குது, உணவும் கிடைச்சி அதனால அதிகம் பெருக்க ஆகுது. இப்போ நெல்லுக்கு இடையில கூட நம்ம வந்து டெயின்ச்சா, எப்பயுமே ரோக் ஸ்பேசிங் சொல்கிறோம், அந்த ரோக் ஸ்பேசிங்கில் வந்து நம்ம டெயின்ச்சாவை வளர்த்தோம்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா சில பறவைகள், இந்த கருப்பு கரட்டான்னு சொல்லுவோம், பிளாக் ட்ரோங்கோ, அந்த பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா பூச்சிகளே பிடித்து உண்ணும். நெல் வயல்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பறவைகள் வந்து உட்காந்து புழுக்களை பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த டெயின்ச்சா இந்த மாதிரியும் நம்ம வச்சோம்னாலும் நமக்கு தீமை செய்யும் பூச்சிகளை அது பிடித்து உண்ணும். ஆக நம்ம பார்த்தோம்னா வயல்களில் வந்து இப்போ நெல் வயலில் வந்து நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்குது. அதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த வரப்புகளில் வந்து பல வகை பயிர்களை இடணும். மேலும் இந்த தண்டு துளைப்பான் மற்றும் இலை மடக்கு புழு கட்டுப்படுத்த இந்த ட்ரைகோகிராம் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக மூணாவதாக நம்ம பார்க்கும்போது ஆனைக்கொம்பன் ஈ. குளிர் மாதங்களில் பனி எப்போ அதிகமாக இருக்கோ அந்த சமயங்களில் வந்து நமக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த ஆனைக்கொம்பன் ஈயை தாக்கும் மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதை வந்து கட்டுப்படுத்த வந்து நமக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஆனால் இயற்கையிலே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு குளவி இருக்குது. அது வந்து பிளாட்டிகாஸ்டர் ஒரைசே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வயலில் பார்த்திங்கன்னா இந்த ஆனைக்கொம்பன் ஈக்கள் வந்து காணப்படும். அப்புறம் சிறிது நாட்கள் கழிந்தே இயற்கையிலே அதோட எதிரியான இந்த பிளாட்டிகாஸ்டர் ஒரைசே அதுவும் பெருக்கம் அடைய தொடங்கும். நம்ம பூச்சிக்கொல்லி அடிக்காமல் இருந்தோம்னா கட்டாயம் இந்த பிளாட்டிகாஸ்டரோட எண்ணிக்கை அதிகரித்து அதுவே ஆனைக்கொம்பன் ஈயை கட்டுக்குள்ளே வைக்கும். அதனால ஆனைக்கொம்பன் ஈ தாக்கம் தெரிந்தால் அந்த இலைகளை எடுத்து நம்ம கவரில் வச்சு பார்த்தாலே அந்த பிளாட்டிகாஸ்டர் வர்றதை பார்க்கலாம். ஒரு கால்ல இருந்தே 1000க்கு மேலே குளவிகள் வரும், பிளாட்டிகாஸ்டர் குளவிகள் வெளியே வரும். அதனால நம்ம நன்மை செய்யும் பிளாட்டிகாஸ்டரை பாதுகாக்கணும். ஆக இப்போ இந்த மாதிரி உயிரியல் முறை பயன்படுத்தும் போது
விவசாயிகள் கட்டாயமாக பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது. அப்போது தான் இப்போ இதோட முழு பயனை நீங்கள் அடையலாம். மேலும் ஒரு தொகுதியில் எல்லா விவசாயிகளுமே சேர்ந்து உயிரியல் முறைக்கு நீங்கள் போனீங்கன்னா, நம்ம ஏற்கனவே எலி கட்டுப்பாடு நல்லா வரணும்னா எல்லாம் சேர்ந்து செய்வோம். அது மாதிரி தான் உயிரியல் முறையும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு போகலாம். இது நமக்கு பலன் கொஞ்சம் லேட்டாக பின்னாடி வந்தாலும், உயிரியல் முறை நமக்கு பயன் கொஞ்சம் மெதுவாக கிடைச்சாலும் அது நமக்கு நிலையானதாக இருக்கும். அதுக்காக விவசாயிகள் ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரும்போது அதோட பயன்களை கட்டாயம் பார்க்கலாம். இது நிரந்தர தீர்வு கொடுக்கும். மேலும் நமக்கு உணவுகளில் நச்சு இல்லாமல் நல்ல உணவுகள் கிடைக்கும். இந்த உயிரியல் முறையில் பார்த்திங்கன்னா செலவும் கம்மியாக இருக்கும். அதனால் உழவர்கள் எல்லாரும் இந்த முறையை பின்பற்றி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் நளினி அவர்களை 07904202748 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.